தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டும் இளைஞர்களை வழிநடத்தவும் பாமகவின் தலைவராக இன்று முதல் தான் செயல்படுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக செயல்படுவார் என ராமதாஸ் அறிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக தலைவர் ராமதாஸ், வேளாண் துறை வளர்ச்சியை அதிகரிக்க தமிழக அரசு வல்லுநர் குழுவை அமைக்க வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் 60 விழுக்காடு மக்கள் வேளாண்மையை நம்பியுள்ளதால் வேளாண் வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்றும், கடந்த ஆண்டு 9.6 விழுக்காடு வேளாண் துறை வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும், வேளாண் பொருளாதாரத்தினை முன்னேற்ற ஆண்டிற்கு 4 விழுக்காடு வளர்ச்சி பெற்றால்தான் வேளாண்மை வளர்ச்சி பெறும். நெல்லுக்கான குவிண்டால் விலையை 3500ஆக உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தினார். இடிந்து விழும் பள்ளிகளின் மேற்கூரை பூச்சிகளை சீரமைக்க 10,000 நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும், சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை முழுமையாக ஒளிபரப்ப வேண்டும், பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், தமிழ்நாட்டில் தொடர் வண்டி திட்டத்தினை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என கூறினார். வன்னியர் சங்கம் 1980இல் தொடங்கிய காலத்திலிருந்து பல்வேறு பணிகளை செய்து வரும். தான் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ சென்றதில்லை. பதவி பெறும் ஆசை எனக்கு இல்லை. மக்கள் மனதில் இடம்பெற்றுள்ள நான் இன்று முதல் பாமக நிறுவனர் என்ற முறையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பினை தானே எடுத்துக்கொள்வதாகவும், பாமகவின் தலைவராக செயல்படுவேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் பாமகவின் தலைவராக செயல்பட்டு வந்த அன்புமணி ராமதாஸ் இன்று முதல் செயல் தலைவராக நியமிக்கப்படுவதாகவும், வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டும் இளைஞர்களை வழிநடத்த இந்த முடிவினை எடுத்துள்ளதாக ராமதாஸ் விளக்கமளித்துள்ளார். மாமல்லபுரத்தில் மே 11ஆம் தேதி நடைபெறும் வன்னியர் மாநாடு மாபெரும் வெற்றி மாநாடாக அமையும் என்றும், அனைத்து நிர்வாகிகளும் மாநாட்டின் வெற்றிக்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழகத்தில் நீட் தேர்வு என்று ஒன்று இருக்கக்கூடாது, அது ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் நடிகர் விஜய் 2026 தேர்தலில் திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டியாக இருக்கும் என விஜய் கூறியது அரசியலில் அவரவர் கூறும் கருத்து என தெரிவித்தார். தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்கிறேன். தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். எனது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பதவி வரிசை அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ச. ராமதாஸ், செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் பொதுச் செயலாளர் வடிவேல் ரமணன், பொருளாளர் திலகபாமா, மாநில துணைத் தலைவர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தற்போது உள்ளவாறே அமைப்பு ரீதியாக செயல்படுவார்கள். இந்த அறிவிப்பை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒன்றுபட்ட உணர்வோடும் தீவிரமாக செயல்பட்டு தேர்தல் வெற்றிக்கு பணியாற்ற வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மே 11 மாமல்லபுரத்தில் நடைபெறும் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு இதுவரை கண்டிராத அளவிற்கு மாபெரும் வெற்றி மாநாடாக நடத்திட மாநாட்டு குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இணைந்து ஒன்றுபட்ட உணர்வோடு உழைக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.